ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறோம்னா, நம்ம பச்சை பிள்ளைங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 2 வயசுக்குள்ளே சின்ன பிள்ளைங்களுக்கு வயிற்றில் மாந்தம் கிடக்கா, புளிப்பாக இருக்கா வயிற்றில், இந்த வெள்ளை வெள்ளையாக ஆய் போய்கிட்டு இருக்கும். அதுக்கு அம்மா ஒரு மருந்து சொல்லித்தரேன், சிம்பிளாக ஒரு மருந்து. வாங்க பார்க்கலாம். முடிஞ்சு அம்மா ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். அந்த சுக்கை நல்லா கொஞ்சம் கழுவிக்கிடலாம். கழுவி எடுத்துட்டோம். அந்த சுக்கை இதில் தான் வச்சு பொதிஞ்சு சுடன்னு பார்த்துக்கிடுங்க. அந்த துணி லேசாக அதை அலசிக்கலாம். இப்போ இந்த சுக்கை நம்ம நல்லா கழுவிட்டோம். இப்போ இந்த ஒரு துண்டு சுக்கை நம்ம இந்த பொடி உப்பில் போட்டு விரவிக்கலாம். சும்மா உப்பில் போட்டு இப்படி விரவி எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம இந்த அலசின துணியில் வச்சு உள்ளே வச்சு இப்படி பொதிஞ்சிக்கலாம். இந்த ஒரு துண்டு சுக்கையும் இந்த துணி உள்ளே வச்சு இப்படி பொதிஞ்சு எடுத்துக்கலாம். இப்படி பொதிஞ்சு நம்ம ஒரு ரப்பர் போட்டுக்கலாம். ஏன்னா சுடும்போது அந்த துணி நம்ம பிடிக்க முடியாது. ஒரு ரப்பரை போட்டு இப்படி கட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு சுடணும். இப்படி இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இப்படி பிடிச்சி சுட்டா கையில் சுட்டுரும். ஒரு இடுக்கி வச்சு இப்படி பிடிச்சி அந்த சுக்கை நல்லா சுட்டுக்கிடணும். வெறும் துணியில் வச்சு சுட்டிங்கன்னா பட்டுன்னு எரிஞ்சிரும். அதனால் துணியும் நல்லா அலசிட்டு சுக்கையும் உள்ளே வச்சு இப்படி சுடணும். இப்போ இந்த துணி லேசாக கருவது வரைக்கும் சுட்டிங்கன்னா துணி கரிஞ்சிரும். ஆனால் சுக்கு லேசாக உள்ள நல்லா சூடாகிட்டு இருக்கும். இது ஒரு நல்ல எளிய மருந்து பார்த்துக்கிடுங்க. பிள்ளைக்கு நல்ல புளிப்பு வயிற்றில் கிடந்தா ஆய் போகும்போது ரொம்ப ஒரு மாதிரி வாடை வரும். எப்போதும் போகிற நார்மலான வாடையை விட அது ரொம்ப ஜாஸ்தியாக வாடை அடிக்கும். ஆனால் இப்படி ஒரு மருந்து அரைச்சி கொடுத்தீங்கன்னா அந்த வாடை எதுவுமே இல்லாமல் வயிற்றில் உள்ளது எல்லாம் க்ளீன் ஆகி பிள்ளை நல்லா சாப்பிட ஆரம்பிக்கும். நல்லா ஆயிரும். உடனே கேட்கும் இந்த மருந்து. ஞாபகமாக சுக்கை உப்பில் முக்கி உள்ளே வைக்கணும். சும்மா வச்சிடக்கூடாது. பாருங்கள், நல்லா துணி கரிஞ்சிட்டு இப்போ உள்ள சுக்கு நல்லா சுட்டுருக்கும். பாருங்கள், துணி கரிஞ்சிட்டு நல்ல சுக்கு உள்ளே சுட்டுருக்கும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே கொண்டு போய் ஒரு சின்ன உரல் வச்சுருக்கேன், அதில் அரைச்சி நம்ம சாறு எடுத்துக்கலாம். பாருங்கள், அம்மா நல்லா சுட்டு எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம உடைச்சி சுக்கு பாருங்கள் உள்ளே நல்லா கரிஞ்சு போய் இருக்குது. இந்த கரிஞ்சதை மட்டும் கீழே அப்படியே தட்டிட்டு இப்போ இந்த சுக்கை நம்ம நல்லா தட்டி அரைக்கணும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம மருந்து அரைக்க போகிறதுனால பச்சை பிள்ளைக்கு நம்ம இந்த உரலை கழுவி எடுத்துக்கலாம். எதுக்குமே தண்ணி யூஸ் பண்ணிடாதுங்க. வெந்நி இலையும் சூடாக வெந்நி இருக்கட்டும். இப்போ இந்த சுக்கை இதில் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சிக்கிடுவோம் தட்டி. பாருங்கள், சுக்கு நல்லா அரைஞ்சிட்டு நல்ல ஒரு முக்கியமான மருந்து பார்த்துக்கிடுங்க. சின்ன சுக்கு துண்டு தான். பிள்ளைங்களுக்கு நல்லா ஆய் போகும்போது மாவு கரைச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கும். வெளுன்னு ஒரு மாதிரியாக அது எப்போதும் உள்ள நார்மலான வாடையை விட அது ரொம்ப வாடை அடிக்கும். வயிற்றில் மாந்தம் கிடக்கும். அதுக்கு இப்படி நீங்கள் சுக்கு பால் எடுத்து இப்படி சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உடனே கேட்கும். இது ஒரு நல்ல மருந்து. இதை அரைச்சி கொடுங்க. பாருங்கள், நல்லா அரைச்சி முடிச்சுட்டேன். இப்படியே நம்ம ஒரு அரிப்பில் அப்படியே புழிஞ்சிக்கலாம். ஒரு துணி இருந்தாலும் நல்லா புழிஞ்சு வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த சுப்பால் அப்படியே இந்த கிண்ணத்தில் இப்படி வடிகட்டிக்கலாம். பாருங்கள், ஒரு சங்கு தான் வேணும். இப்போ நான் 10 மாத குழந்தைக்கு இதை கொடுக்க போகிறேன். நீங்கள் 6 மாதத்துலேருந்து 2-2.5 வயசு வரை நீங்கள் இந்த பால் எடுத்து கொடுக்கலாம். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கெலாம் இதுதான் மருந்து. எப்போது இப்படி வந்தால் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் அப்படியே தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்பவும் அதே மாதிரி தான் கொடுக்கேன். இது ஒரு சங்கு தான். இதை இப்படி நம்ம ஒரு சங்கில் ஊற்றி பிள்ளைக்கு கொடுத்துடணும். இப்போ கொடுக்க போகிறேன் வாங்க. பாருங்கள், ஒரு சங்கு கரெக்டாக வந்துட்டு. இப்போ நான் இது 10 மாத பிள்ளைக்கு இதை கொடுக்க போகிறேன். பிஸ்மில்லா. குடிச்சிருங்க மறு ஆய் போதில்ல அம்மாவுக்கு நல்லா இல்லைல்ல, குடிச்சிருங்க. முடிஞ்சிட்டு அவ்வளோதான். அம்மா பண்ண மருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.